வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்னைக்கு நம்ம பதிவில் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்காத அப்படின்னு சொல்லி வச்ச நம்ம முன்னோர்கள் அதே ஆலயத்துக்கு அருகில் குடியிருக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். அதாவது சில புராதனமான ஆலயங்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கம் ஆலயமாக இருக்கலாம், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயமாக இருக்கலாம். இந்த ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா 4 மாட வீதிகள் அப்படின்னு அமைச்சிருப்பாங்க. இந்த 4 மாட வீதிகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்துடைய 4 திசைகளையும் 4 திசைகளுடைய மையப்பகுதியிலையும் சரி வாயில்கள் அப்படின்னு அமைச்சிருப்பாங்க. அந்த வாயில்களை ஒரு வீதிகளாக அமைச்சிருப்பாங்க. அந்த வீதிகளில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இல்லை 5 அடுக்கு இல்லை 7 அடுக்குகளில் கோபுரங்களையும் அமைச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் எந்த வீதிகள் வழியாகவும் நுழைஞ்சாலும் ஆலயத்துக்கு உள்ளே வந்துடலாம். ஸோ ஒவ்வொரு வீதிகள்லையுமே ஒரு 3லேருந்து 5லேருந்து 7லேருந்து கோபுரங்கள் அப்படின்னும் அமைச்சிருப்பாங்க. ஸோ இது எதற்காக அமைச்சாங்க? 2 கேள்விகளுக்குமே பதில் அப்படின்னா ஒரு வரியில் சொல்லிடலாம். அப்படின்னா அந்த ஆலயத்துடைய வாஸ்து அப்படின்றது கெட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கோபுரங்களை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படி சார், இது எப்படிப்பட்ட ஒரு லாஜிக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆலயம் அப்படின்றது முழுக்க முழுக்க வாஸ்துவின் அடிப்படையில் தான் கட்டியிருக்காங்க. அப்படின்றப்போ அது போதாதுக்கு சுற்றுப்புற சுவர், மதில் சுவர்களும் வேற கட்டமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் எப்படி அதோடைய வாஸ்து அப்படின்றது பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான விளக்கம் தான் இந்த பதிவு. ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த பதிவுகளை பதிவிட்டுக்கிட்டு வரேன். அதுலேயும் குறிப்பாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய வாஸ்து, நவீன வாஸ்துன்றது கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்த ஒரு வாஸ்து முறை. அதற்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாஸ்துவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ரகசியங்களையும் விளக்கங்களை நம்ம சேனலில் வெளியிட்டு வந்துட்டுருக்கேன். அதுலேயும் குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தை மையமாக வச்சு ஜோதிட சாஸ்திரத்திலேருந்து வாஸ்து சாஸ்திரத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை, வாஸ்து எப்படி உருவானது அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலில் பதிவிட்டிருக்கேன். ஸோ இந்த பதிவோடைய சில விளக்கங்களும் நிச்சயமாக அந்த பதிவில் இருக்குது. ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வாஸ்துனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அந்த பதிவை பாருங்கள். மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் அக்னி மூலை, வாயு மூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை ஏன் சொன்னாங்க அப்படின்ற விளக்கம் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதற்கான விளக்கமும் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இதற்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாஸ்து அப்படின்னா அதோடைய அடிப்படை 2 விஷயம் தாங்க. ஒன்று நவகிரக தத்துவம், 2வது பஞ்சபூத தத்துவம். இந்த நவகிரக தத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆலயங்களில் சுற்றி வரீங்க இல்லையா, அந்த நவகிரகங்கள் இதில் மையப்பகுதியில் சூரியன் இருப்பார், வடகிழக்கு திசையில் புதன் இருப்பார், கிழக்கு மையத்தில் சுக்கிரன் இருப்பார், தென்கிழக்கு திசையில் சந்திரன் இருப்பார், தெற்கு திசை மையப்பகுதியில் செவ்வாய் இருப்பார், தென்மேற்கு திசையில் ராகு இருப்பார், மேற்கு மையப்பகுதியில் சனி இருப்பார், வடமேற்கு திசையில் கேது இருப்பார், வடக்கு மையப்பகுதியில் குரு இருப்பார். ஸோ இதே இந்த கான்செப்ட் தான் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்கும் இந்த நவகிரகங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வசிக்கக்கூடிய வீடுகளில் இந்தந்த திசைகளில் இந்தந்த கிரகங்கள் வாழ்கிறது, ஆள்கிறது. இதுதான் பேசிக். ஸோ அந்தந்த கிரகங்களுக்குன்னு ஒவ்வொரு குணாதிசயங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ப, தன்மைகளுக்கு ஏற்ப அந்த வீட்டுடைய அமைப்பை ஏற்படுத்தணும். ஸோ இதுதான் வாஸ்து. 2வது விஷயம் பஞ்சபூத தத்துவம். இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸோ இந்த 5 சக்திகளை தான் பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வாஸ்துவில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகாயம் அப்படின்றத மேல் வான்மண்டலத்தையும், மற்றபடி இந்த 4 சக்திகளான அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த 4 சக்திகளை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஐயும் 4 திசைகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது கிழக்கு திசையை நெருப்புக்குன்னு உண்டான திசையாகவும், தெற்கு திசையை நிலத்துக்குன்னு உண்டான ஒரு திசையாகவும், மேற்கு திசையை காற்றுக்குன்னு உண்டான ஒரு திசையாகவும், வடக்கு திசையை நீருக்குன்னு உண்டான ஒரு திசையாகவும். ஸோ இந்த 4 சக்திகளையும் 4 திசைகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன் இந்த 4 மாட வீதிகள் அமைச்சதுக்கான நோக்கம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சிருக்கோம். இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்றது ஆலயத்துக்கு வெளியில் செயல்படக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 4 சக்திகளையும் 4 திசைகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த திசைகள் ஒரு கன்வீனியண்ட்டாக செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் அதை ஒரு வீதிகளாக அமைச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பஞ்சபூத தத்துவத்தை இதுக்கு என்ன சார் உதாரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்துடைய கருவறையில் அந்த அபிஷேக நீர் அப்படின்றது வெளியேறுவதற்கான அமைப்பு அப்படின்றது வடக்கு திசையில் தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த நீருக்கான தத்துவம் அப்படின்றது வடக்கை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதற்கு தான் அதை அமைச்சிருப்பாங்க. சூரியன் உதிக்கக்கூடிய திசையை நோக்கி தான் எந்த ஒரு ஆலயத்திலையுமே கருவறை அப்படின்றத அமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஆலயத்தை சுற்றிலும் ஒரு நெருக்கடியாக வீடுகள் அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த 4 சக்திகள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஸோ இந்த 4 சக்திகளும் சீராக செயல்பட முடியாது. அப்படின்றனால தான் ஆலயத்துக்கு அருகில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 சக்திகள் ஆலயத்துக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பலம் அப்படின்றது குறைந்து போகும். ஸோ அதனால தான் அந்த புராதனமான ஆலயங்களை கட்டமைச்ச அவங்க அன்னைக்கே எந்த காலத்துலேயும் அதோடைய வாஸ்து கெட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 4 திசைகள்லையுமே கோபுரங்கள் அமைச்சு யாரும் ஆக்கிரமிச்சிடக்கூடாதுன்னு ஒரு திசைகளாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி கட்டமைச்ச ஆலயங்கள் எல்லாமே அந்த ஊருடைய அடையாளம் மட்டும் இல்லை, அந்த மாவட்டத்துக்கே ஒரு அடையாளமாக தான் இருக்கும். ஏன்னா அதோடைய கட்டமைப்பு அப்படின்றது அந்த அளவுக்கு அதோடைய வாஸ்துவை நிர்மாணிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஆலயத்துக்கு அருகில் ஏன் குடியிருக்க வேண்டாம் அப்படின்ற கேள்விக்கான விடை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஸோ வாஸ்து சார்ந்த பதிவுகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளுக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.